ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் ஓகேங்களா. உங்களோட பிஓவில் ஓபியில் ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சரிங்களா. ஒரு நிர்வாகம் வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா என்ன அப்ரோச்சஸ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா. ஒரு நிர்வாகம் நல்லபடியாக நம்ம நடத்துகிறாங்க அப்படின்னா அது என்னென்ன ப்ராசஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அதை மேலும் வந்து இன்னும் நல்லபடியாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் வந்து என்னென்னா இந்த ஃபுல் கிளாஸ்லேயும் பார்க்க போகிறோம். சரிங்களா. அதுதான் சிஸ்டம் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் டு ஐடென்டிஃபை என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக நோட் பண்ணணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜிங் த இன்டர்ரிலேட்டட் ப்ராசஸ் அஸ் அ சிஸ்டம் contributes to the organization effectiveness and efficiency in achieving its objectives. அப்ஜெக்டிவ்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறது மட்டும்தான் ஒரு கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ். கரெக்டுங்களா. அது எதன் மூலியம் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமும், தட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, ரொம்ப தெளிவாகவும் திறமையாகவும் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ என்ன பண்ணினா ஒரு நிர்வாகம் வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணினா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான், அவன் பெர்ஃபார்ம் பண்ணினா நம்மளுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் கோல் வந்து கண்டிப்பாக அச்சீவ் ஆகும். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சிஸ்டம் அப்ரோச் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போது மெயினாக வந்து நீங்கள் எழுதக்கூடிய பாயிண்ட் என்னவாக இருக்கணும்னா ஐடென்டிஃபையிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேனேஜிங் இன்டர்ரிலேட்டட் ப்ராசஸ். சரிங்களா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? கரெக்டாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ரிலேட்டட் ப்ராசஸ். சரிங்களா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சுற்று வட்டாரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அது நோட் பண்ணி என்ன பண்ணணும்னா வேறு என்னெல்லாம் அவங்க ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ரைட். இது டெஃபினிஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிஸ்டம் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன, இந்த டயக்ராம் இம்பார்ட்டண்ட், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா. பிளான்ஸ், என்னென்ன பிளான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்புட்ஸ், அது என்னென்னா நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். தென் ப்ராசஸ், எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட அப்ரோச்சஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு பிளான் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ நோட் பண்ணிக்கணும். எய்ம், தென் பாலிசிஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் நீ ஃப்ரேம் பண்ணணும். ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒன்று தான். தென் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ணினா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் வந்து இன்னும் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது. ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னா வந்து பாகம் பிரித்து வைக்கிறது. இந்த மாதம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த மாதம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கெடியூல் பண்ணி வைக்கணும். மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீ பிளான் பண்ணி வச்சுக்கணும். தென் பிளான் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ், அதாவது ரிசோர்ஸஸ், என்னெல்லாம் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது முன்னுக்கிட்டே தெரிஞ்சிருந்துருக்கணும். கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது, தகவல். சரியா. நான் இந்த இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீ தகவல் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் எனர்ஜிங்கிறது வந்து என்னென்னா நீ செய்யக்கூடிய வேலைகள், அதை தான் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. தென் ரா மெட்டீரியல்ஸ், நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுகிற சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, அதாவது மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட்ஸாக கொடுப்போம். ப்ராசஸ், இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ராசஸ் கன்வர்ஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்ஸ், அதாவது இன்புட்ஸ், நீ கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அதை அவுட்புட்டாக மாற்றுறதுக்கு நடுவில் சில வேலைகள்லாம் பார்க்கணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெஷின், எம்ப்ளாயீஸும் அப்புறம் அதை யூஸ் பண்ணுற மெஷின்ஸும், இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. இது முடிச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அதே தான். எப்படின்னா இன்ஃபர்மேஷன், தகவல் கிடைக்கும், நீ செஞ்ச வேலை. தென் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர் குட்ஸ்,
ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரா மெட்டீரியலாக இருக்கிறத நீ ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு நடுவில் நிறைய ப்ராசஸ் பண்ணுற. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா சிஸ்டம் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு இது இன்னும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பென் எடுத்துப்போம். சரிங்களா? அந்த பென்னை வந்து நீங்கள் பென்னு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, பென் கேப்பு எல்லாம் போட்டு நீட்டாக லேபிள்லாம் ஒட்டி ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும். அது வந்து அவுட்புட். சரிங்களா? இந்த பென்னு உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸாக இருந்திருக்கும். சரியா? அதுதான் இங்கே இந்த இடத்துல சொல்கிறோம், இன்புட்ஸில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பேன், நிறைய பிளான் பண்ணியிருப்பியா? யார்கிட்ட வாங்கலாம், எந்த கம்பெனி கிட்ட டைப் வச்சுக்கலாம், எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீ என்ன பண்ணியிருப்ப, பிளான் பண்ணியிருப்பியா? இதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நீ பிளான் பண்ணுவ. ஒரு பெண்ணை நீ கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபினிஷ்டு குட்ஸை கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவ, பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரா மெட்டீரியல்ஸை வாங்குவேன். அதுதான் இன்புட்ஸ். தென் வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தா அது பென் ஆகிடுமா? பென் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம நிறைய வேலை ஆட்களை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். அது மாதிரி அந்த பென் செய்யறதுக்கு உண்டான சில மெஷின்ஸை நீ ப்ரொவைட் பண்ணணும். அது என்னது, ப்ராசஸ். லாஸ்ட்டாக தான் என்னென்னா, இந்த மென் வந்து அந்த பெண்ணை உருவாக்குறான். பென் உருவாக்குனதுக்கப்புறம் தென் அது உனக்கு எப்படி வந்து கடைசியில் முடியுது அப்படின்னா, குட்ஸாக முடியுது, அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ இதுதான் என்னென்னா, இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து டயக்ராமெட்டிக்காக சொன்னேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து டீட்டெயிலில் என்னன்றது சொல்கிறேன். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் interrelated parts acting together to achieve some goals. இன்டர்ரிலேட்டட் பார்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வெவ்வேறு பார்ட்ஸாக இருக்கும். சரியா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணே வச்சுக்கோங்க. ஒரு கேப் ஒரு இடத்துலேருந்து வாங்குவீங்க, அப்புறம் வந்து நிப்பு ஒரு இடத்துலேருந்து வாங்குவீங்க, ஈக்கு ஒரு இடத்துலேருந்து வாங்குறாங்க. இன்டர்ரிலேட்டட், ஒன்று சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் என்ன பண்ணால் ஒன்றா சேர்ந்து நம்ம கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிறது தான் என்னென்னா இந்த சிஸ்டம் அப்ரோச்சுங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன் அஸ் த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் வித் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் அட்ரிபியூட்ஸ். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோலை வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி எலமெண்ட். தென் சிம்பிள் டேர்ம்ஸ் இன் ரெஸ்பெக்ட் டு மேனேஜ்மெண்ட் இஸ் a set of different independent parts working together in interrelated manner to accomplish a செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்றும் இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது வந்து நான் ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே நீங்கள் ஒரு 5000 பெண்ணு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தரணும்னு நான் சொல்லிடுறேன். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? அதான் இன்டர்ரிலேட்டட் மேனர். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை பார்ப்பீங்க, ஆனால் ஒன்றா வேலை பார்ப்பீங்க. எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேலை பார்ப்பீங்க. ஸோ அதை தான் இது இவங்க சொல்லியிருக்காங்க. தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்ரோச்சஸ். சரிங்களா? இது மேபி உன்னோட 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸ், ஒரு சிஸ்டம் அப்ரோச்சுக்கு என்னென்னலாம் வந்து தேவை, என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிஃபைடு அப்படின்னா ஒன்றிணைத்தல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பர்பஸ்ஃபுல்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதோட முக்கியத்துவம், ஒரு சிஸ்டமோட முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செவரல் இன்டர்கனெக்டட், நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? த பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆர் கால்ட் அஸ் சப் சிஸ்டம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பொறுத்த வரைக்கும் மேலே சிஇஓ இருப்பாங்க. சரிங்களா? சிஇஓ இருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுவீங்கன்னா மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. ரைட்? மேனேஜர்ஸ் இருப்பாங்க. மேனேஜர்ஸ்க்கு கீழே நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. இப்போ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சிஸ்டம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமில் கீழே ஒவ்வொருத்தங்க இருக்காங்களா? ஸோ இவங்கெல்லாம் சப்சிஸ்டம் கேட்டகரியில் வருவாங்க. சரிங்களா? ஸோ அதான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சப்சிஸ்டம். நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒரே விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்டில். தென் த பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் சப்சிஸ்டம் கேன் பி அனலைஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டூட். அதாவது யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க. சப்சிஸ்டம் உள்ளவங்கன்னா யார்?
கீழே கீழே ஒவ்வொருத்தவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். என்ன வேலை பார்க்குறான் அவன், அப்புறம் எந்த வேலையை அவன் பார்க்குறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து அவன் கரெக்டான வேலை பார்க்குறானா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை அவன் தப்பான வேலை ஏதாவது சரியாக செய்யலை அப்படின்னா அது உனக்கு தான் லாஸில் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால் வி ஷுட் அனலைஸ் எவ்ரி பர்சன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங். சரிங்களா, ஸோ இது வந்து இன்னொரு எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் என்ன இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ஷன் வித் அதர் சப்சிஸ்டம். நான் சொன்னல, சிஇஓ இருப்பாங்க, தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, தென் அது கீழே மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அப்போது இவங்க எல்லாரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ராஃபிட் வாங்கணுங்கிறது அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ இவர் மட்டும் தனியாக வேலை பார்த்தா ப்ராஃபிட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது எல்லாருமே ஒருங்கிணைஞ்சி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன். எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கிரேட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு வேர்டு இருக்குது பாருங்க, சினர்ஜி அப்படின்றது. சினர்ஜினா மீனிங் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் இப்போது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க வெளியில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோ, யாரை மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க? நல்ல குவிஸில் ஆர்வம் உள்ளவங்களும் குவிஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கவங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்கள வெளியில் அனுப்புவாங்க. அதே மாதிரி சினர்ஜிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்களோ ஒரு விஷயத்தில் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருவாங்க. அப்போது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமான ஒரு ஆற்றல் கிடைக்குமா? ஸோ அதுதான் சினர்ஜின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக இருப்பாங்க. அவங்களாம் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களோட ரிசல்ட் வந்து நல்லா பெட்டராக கிடைக்கும். ஒரு தெரியாதவனை கொண்டு போயிட்டு நிறைய பேர் சேர்க்கிறத விட அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்களை அதிகமாக சேர்த்தாங்க அப்படின்னா அந்த 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 அப்ஜெக்டிவ் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் சினர்ஜி. மேபி இது உன்னோட 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுக்கு, என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, தென் செகண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஈச் சிஸ்டம் ஹேஸ் அ பவுண்ட்ரி தட் செப்பரேட்ஸ் இட் ஃப்ரம் அ என்வாயர்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பவுண்ட்ரி உண்டு. கரெக்டாக, இப்போ சிஇஓனா அவங்க வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க, அவங்க போய் உட்காந்து எக்ஸிக்யூட்டிவ் செய்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க. மேனேஜர்னால் அவங்க லெவலுக்கு தனி ஒரு வேலை இருக்கும், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ பவுண்ட்ரி ஆன் தேர் ஓன். சரியா, அதான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் ஆர் வித்தின் தி பவுண்ட்ரி. ஒரு வேலை பார்க்குறவங்க இருக்கானா அவனுக்கு சில பவுண்ட்ரி இருக்கும், அதுக்குள்ளே தான் வேலை பார்க்க முடியும். அவன் போயிட்டு மேனேஜருக்குள்ள வேலையை பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் என்னென்னா நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். உன் வேலையை நீ கரெக்டாக பார்த்தா போதும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க, எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம். இந்த சிஸ்டம் 2 வகையில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒன்று ஓப்பன் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழல் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறது. ஓப்பன் சிஸ்டம் இஸ் ஆக்டிவ்லி இன்ட்ராக்ட்ஸ் வித் இட்ஸ் என்வாயர்மெண்ட். நம்ம கம்பெனி என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணிப்போம். சரிங்களா, ஸோ யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு கோல் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வேலை பார்ப்போம். அப்போது அந்த அவங்க வேலை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சு தரணும். கரெக்டாக, ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் ஓப்பனாக இருக்கும். சரிங்களா, எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் ஓப்பன் சிஸ்டம். ஆனால் க்ளோஸ் சிஸ்டம் அப்படி கிடையாது. தனியாக மட்டும் ஒருத்தங்க பாருங்கள், க்ளோஸ் சிஸ்டம் இஸ் செல்ஃப் கண்டெய்ன்டாக தனி நபர் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி என்வாயர்மெண்ட். ஸோ இதில் யார் வருவாங்க, இது வந்து எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ். ஓப்பன் சிஸ்டம் வந்து எம்ப்ளாயீஸுக்கு தான் இருக்கும், ஏன்னா எம்ப்ளாயீஸ் கிட்ட தான் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவாங்க. சரிங்களா, க்ளோஸ் சிஸ்டமில் வந்து பெரிய பெரிய மேனேஜர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக சில ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருக்குங்கிறது வெளியில் சொல்லக்கூடாது, யார் நம்மக்கிட்ட வந்து டைப் வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, எந்த கம்பெனி கூட நம்ம வந்து இதுக்கப்புறம் பிஸ்னஸை வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தனித்துவமாக வாங்கி சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க மேனேஜர் லெவலில். ஸோ அதுதான் என்ன க்ளோஸ் சிஸ்டம். அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்குமே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, தனித்துவமாக வாங்கி செயல்படுவாங்க. ஓப்பன் சிஸ்டம் வந்து எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயீஸ், எல்லாருமே எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 2 types ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் சிஸ்டம். தென் இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் இல்லை 8 மார்க் கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மெக்கின்சி 7S மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து
போத் ரெண்டு கம்பெனிஸ்க்குமே யூஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் ஆர்கனைசேஷனுக்கும் சரி, இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷனுக்கும் சரி, இந்த 7 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸுமே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன எலமெண்ட்டுன்னு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ஸ்டைல், ஸ்டாஃப், ஸ்கில்ஸ், தென் ஷேர்ட் வேல்யூஸ். இந்த 7 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸை ஈஸியாக வந்து அட்டைன் பண்ண முடியும் அண்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது ஒன்றும் இல்லை அப்படி கூட அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாமே இருக்குது, ஸ்டாஃப் இல்லை, கம்பெனி ரன் ஆகுமா? ஆகாது. இது எல்லாமே இருக்குது, ஒரு ஸ்டாஃப் கிட்ட ஸ்கில்லே இல்லை, வேலை செய்யக்கூடிய திறமை இல்லை, ஒழுங்காக ரன் ஆகுமா? ஆகாது. ஸோ இப்போ இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இதுதான் இன்டர் கனெக்டட் சொல்கிறது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும். கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கணும். சரிங்களா? நீ டயக்ராம் போடும்போது இந்த மாதிரி கோட்லாம் இருக்கணும். ஆக்சுவலி எல்லாமே இன்டர் கனெக்டட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, மெக்கின்சி 7S மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிஸ்டம் அப்ரோச்சில் தனியாகவே கேட்பாங்க. மெக்கின்சி 7S மாடல் இன் சிஸ்டம் அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட் கேட்டிங்கன்னா இது நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் தனித்தனியாக. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பிளானை, நம்ம ஆக்ஷனை வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். சரியா? ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாமா வந்து தந்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. சரியா? கோகோகோலா இருக்குது, பெப்சி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கோக்குக்கும் பெப்சிக்கும் வந்து இப்போ எது வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோக். பெப்சியை விட கோக்கு தான் ரொம்ப அதிகமாக வந்து விற்பனையாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சுருப்பான், அவனோட தந்திரமான ஏதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சுருப்பான். சரியா? அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோக் வந்து எப்படி பெப்சியை விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிலவங்க ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, கோக் வந்து அது வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் பெப்சியை விட கோக்கு தான் அதிகமாக வந்து சில இடத்துல வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள லோக்கல் ஏரியா பீப்புள் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவனுக்குள்ள தந்திரம் வேறு ஏதாவது இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது தந்திரம் அப்படின்னு சொல்லுவார். கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி என்ன தந்திரனாலும் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். தென் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஒருங்கமைப்பு மாதிரி. சரியா? ஒழுங்கமைப்பு மாதிரி. நிறைய ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா எல்லாரையும் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணும். ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இன்னொருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லலை அப்படின்னா அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒன் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்கணும், ஒழுங்குமுறைப்படுத்தி எல்லாரும் ஒன்றா வேலை பார்க்கணும். தட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். சரிங்களா? இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் இஸ் சிஸ்டம்ஸ். சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன நம்ம வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? இன்டர்னல் சிஸ்டம் ஆர் தி மோர் பவர்ஃபுல் தேன் தே ஆர் கிவன் கிரெடிட் ஃபார். தேர் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹவு த ஒர்க் ஷுட் பி டன் அண்ட் இன்டர்னல் சிஸ்டம் ஃபீல்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் தி நீடர் பர்ஃபார்மன்ஸ். சரி, இன்டர்னல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து உள்முறையில் மக்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறோம். சரியா? உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம், என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்ல போகிறோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து ஒழுங்காக வேலை செய்ய வைக்க போகிறோம். தட் இஸ் சிஸ்டம். ஒரு ஒழுங்குமுறையாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறது தான் வந்து சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சரி அதே எக்ஸாம்பிள் பெண்ணே எடுத்துப்போம். சரிங்களா? இல்லை ஒரு கார் வச்சுப்போம். ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார் செய்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சிஸ்டம் வைஸ்டாக தான் போகும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ டிவிஎஸ் கம்பெனியில் எப்படின்னா ஒரு பெல்ட் மாதிரி ஒரு கன்வேயர் போயிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு பார்ட்டாக நட்டு போல்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் எடுத்து மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர். கரெக்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே வந்து யாரும் கார் செஞ்சிட மாட்டாங்க, இல்லை ஒரு பைக் செஞ்சிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மெயின் பார்ட்ஸ் இன்ஜின் எல்லாம் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ கடைசியாக தான் பெயிண்டிங் எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டைல். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஒரு விதமாக செயல்படும். இதே வேறு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு தே ஸ்பெண்ட் தேர் டைம். ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இருக்காங்களா கூகுளோட ஆல்ஃபபெட். ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கூகுளோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனிவேஸ் நம்மளுக்கு மொசிலா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து கூகுள். பிகாஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வேறு. எப்போ எதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தெரியும். கரெக்டுங்களா? என்னதான் வந்து வேறு சர்ச் இன்ஜின்ஸ் இருந்தாலும் நம்ம ஏன் மெயினாக கூகுள் போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு மெயினாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் ஃபார்ம்ஸு, கூகுள் மீட்டு. அப்போ பாருங்கள் ப்ராடக்ட் வந்து வேறு இது இருக்குது. அவனோட வே ஆஃப் ஸ்டைலும் வேறு இதாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போய்ட்டு நாடுறோம். ஸோ இதுதான் என்னன்னா வேரியஸ் ஸ்டைல். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு கம்பெனி ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். தென் ஸ்டாஃப்னா யாரும் ஒன்றும் கிடையாது, எம்ப்ளாயீஸ் மேனேஜர்ஸ், வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. சரியா? அவள் வேலை பார்க்குறவனை ஷேப்பிங் ஆஃப் பேசிக் மேனேஜ்மெண்ட் வேல்யூஸ். ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி இங்கே இருக்கணும், எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா ரெக்ரூட்டிங் யங்ஸ்டர்ஸ். ரொம்ப வந்து இளைஞர்களை வந்து அதிகமாக வந்து ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா வந்து கம்பெனி நல்ல விதமாக வளரும். ஏன் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள் செயல்கள் வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா யங் மைண்ட் பீப்புள் வந்து எப்போதும் ரொம்ப தூரம்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி பற்றின ஃபுல் இது சொன்னால் தான் அவங்களுக்கு என்னென்னு புரியும். சரிங்களா? அப்ஜெக்டிவ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சா தான் அவங்களுக்கு ஈஸியாக அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் செய்யணுமோ அது எல்லாமே வந்து ஹெல்ப் செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியாது. தான் ஸ்டாஃபிங். தென் ஸ்கில்ஸ். ஒரு ஸ்டாஃபை ரெக்ரூட்மெண்ட் மட்டும் பண்ணினா போதாது, அவனுக்கு தேவையான காம்பிடென்சிஸ். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோர் காம்பிடென்சிஸ் அப்படின்னா ஒரு வேலையை செய்யக்கூடிய தகுதிகள் என்னெல்லாம் வேணும். இப்போ நீ வந்து ஒரு கம்பெனி போகணுன்னா என்ன தகுதிலாம் வேணும், கிளியர் பண்ணியிருக்கணும். உன்னோட அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா உன்னோட சப்ஜெக்ட் நாலேஜ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கோர் காம்பிடென்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வேலை செய்கிறதுக்கு தேவையான தகுதிகள். அப்போது ஒரு எம்ப்ளாயி நீ ரெக்ரூட் பண்ணுற அப்படின்னா அவனுக்கு தேவையான தகுதிகளை நீ என்ன பண்ணணும், அவனுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இன்னொன்று வந்து அவன் அதை உருவாக்கிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் வந்து மெயின் திங். இதில் வந்து இந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா அந்த வேலை வந்து அவனால் சரியாக பண்ண முடியாது, சொதப்பிடுவாங்க. தென் லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஷேர்டு வேல்யூஸ். ஷேர்டு வேல்யூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில மதிப்பு உண்டு. கரெக்டாக? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. இப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒரு கார் சப்ளை கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெர்கன்டைஸ் பென்ஸ்ன்னு சொல்லுவீங்க. இல்லை வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சொல்லிட்டு ஞாபகம் வரல. ஸோ இல்லை டொயோட்டா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேஏஏ சொல்லலாம், கேஏ மோட்டார்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அடையாளம் உண்டு. கரெக்டாக? அதில் வந்து அவங்க நம்பிக்கை இருக்கும். அண்ட் அதோட ஆட்டிடியூட், அவங்க எப்படி பழகுறாங்க, எப்படி வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து பழகுறாங்க, எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா ஷேர்டு வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதுக்கு தேவையான ஒரு நம்பிக்கை, அந்த கம்பெனி மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். இதில் இது இல்லை அப்படின்னா, இந்த ஷேர்டு வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியே இருந்து வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம யாருமே அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கம்பெனி நல்லபடியாக ஒர்க் ஆகுமா, ரன் ஆகுமா, இருக்காது. சரிங்களா? அப்போ இதுவும் ஒன் ஆஃப் தி எலமெண்ட் இன் மெக்கின்ஸ்கி 7S மாடல். ஸோ இதோட இந்த மாடல் முடிஞ்சிருச்சு. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் 8 மார்க்கில் வரும். ஸோ ஒழுங்காக படித்து வச்சுக்கோங்க. தென் இந்த தியரியோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் இந்த தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல். இதோட மெயின் எய்மே வந்து மீனிங்ஃபுல் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது ஏன் இருக்குது, அதான் மீனிங்ஃபுல் அனாலிசிஸ். அது ஏன் இருக்குது, எதனால் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த நிர்வாகத்தோட மெயின் தீம்னா என்ன,
அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜாக இருக்குது. தென் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை அது சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுதுன்னா அது ரெண்டையும் இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே அதை மட்டும் ரன் பண்ணக்கூடாது, அது ஒரு சுற்றுச்சூழலையும் பார்த்து தான் அது என்ன பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், ஐ மீன் அதை வந்து ரன் பண்ணணும். ஸோ அது வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இட் கைட்ஸ் மேனேஜர்ஸ், மேனேஜருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா அவாய்ட் அனலைசிங் ப்ராப்ளம் இன் ஐசோலேஷன். தனித்துவமாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்கு, ஒரு குரூப் வேலை இருக்குது சரியா, அது ஒருத்தர் மட்டும் தனியாக பண்ணினா அப்படின்னா வந்து அது கஷ்டம். அப்போது ஐசோலேஷன் ப்ராப்ளம், ஐசோலேஷனை தனித்துவமாக செய்கிறது சரிங்களா. அப்போது அதை வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணுறதுக்காக மேனேஜர்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் டெவலப் அண்ட் இன்டெகிரேட்டட் அப்ரோச். இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைக்கிறது. ஸோ தனித்துவமாக வாய்ந்து ஒரு வேலையை செய்கிறது தப்பு, இன்டெகிரேட்டட் மொத்தமாக செஞ்சு எல்லாரும் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. இது அட்வான்டேஜஸ் ஆஃப் மெக்கின்ஸ்கி தியரி. தென் டிஸ்அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்செப்ஷுவல், அதாவது நம்மளோட இமேஜினரி, இது இப்படி தான் இருக்கும், இப்போ இந்த கம்பெனி நல்லபடியாக ரன் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்று வச்சுருப்பேன், இந்த மாதிரி பண்ணினா கம்பெனி நல்லபடியாக இருக்கும், எம்ப்ளாயிஸ் அதிகமாக ரெக்ரூட் பண்ணால் கம்பெனி நல்லபடியாக இருக்கும், எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமாக சேலரி கொடுத்தா கம்பெனி நல்லபடியாக இருக்கும். ஸோ என்னோட இமேஜினேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து கம்பெனி ரன் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. அப்போது தட் இஸ் ஓவர் கான்செப்ஷனாலே இமேஜினரின்னு அர்த்தம். தென் இந்த அப்ரோச் வந்து நாட் ரெகனைஸ் தி டிஃப்ரென்ஸ் இன் சிஸ்டம். ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்குமுறை இருக்குது அப்படின்னா சில டைம் வந்து இந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து கார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஃப்ரிட்ஜ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம சிஸ்டம் வைஸ்டாக தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 20 நாள் எடுக்குது. அப்போது சிஸ்டம் வைஸ்டாக போனால் 20 நாள் எடுக்குது. இது நீ சிஸ்டம் இல்லாமல் நீ அதே ஃப்ரிட்ஜை செஞ்சுக்கலாம், வெறும் 10 நாள் தான் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் வைஸ்டாக தான் போகணும்னு நினைப்பாங்க. சிலவங்க ப்ரொடக்ஷன் அதிகமாக சீக்கிரம் வேணும் அப்படிங்கிறவங்க 10 நாளுக்குள்ள சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணும் சரிங்களா. அதுக்கு இந்த மாதிரி தியரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் சிஸ்டம் ஃபிலாசபினாலே வந்து நம்மளுடைய ஓன் தத்துவம் சரியா. நம்ம ஒன்று நினைப்போம், பட் வந்து இயற்கை வேறு மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும், என்வாயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், பட் நம்ம வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கிளைமேட்டில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் போயிட்டு நான் என்ன பண்ணணும், ஹீட்டருக்கு தான் அதிகமாக வந்து நான் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். இந்த நேரத்தில் போய் நான் ஏசி யூஸ் பண்ணினேன், ஃப்ரிட்ஜ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா அது ஓடுமா? கண்டிப்பாக ஓடாது. ஸோ எந்த இடத்துல எப்படி வந்து நம்ம வந்து திங்கிங் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் அன்ப்ராக்டிக்கல், சில சாத்தியமே இல்லாத சில விஷயத்தை வந்து நம்ம யோசிப்போம். ஏன்னா இது நம்மளால ஓன் இமேஜினேஷன், இது எல்லாமே வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான். என்ன பண்ணினா எப்படி வந்து கம்பெனி ரன் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களும் யோசித்து பண்ணுறது சரியா. அப்போது சாத்தியமே இல்லாத சில விஷயம் கூட நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ இதுவும் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்னையோட கிளாஸ் இது ஓவர். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. இன்றைக்கி வந்து குவிஸ் 2 வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தென் நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கோ அது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள், ஃபுல்லாகவே படிங்க. டெஸ்ட் 1 நான் கண்டக்ட் பண்ணுவேன். இது உங்களோட இன்டர்னல் மார்க் கண்டிப்பாக நான் எடுப்பேன் சரிங்களா. 25 மார்க்ஸ் இன்டர்னல் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அதுலேருந்து எடுப்பேன். ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே நான் ஒவ்வொரு டெஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பேன் சரிங்களா. ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குவிஸ் நான் கொடுத்துருவேன். 10 கொஷினாக இருக்கலாம், 20 கொஷினாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால் நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.